நேற்று முதலமைச்சர் பேசிட்டு போன உடனே பேங்க் சர்வர்லாம் கிராஷ் ஆயிடுச்சான். என்னடா ஃபேஸ்புக்ல போய் பார்த்தா கொத்தடிமைகளோட கதறல் சத்தம் விண்ண புலம்புச்சு. அந்த கொத்தடிமைகளோட கதறல் சத்தத்தை பார்ப்போமா இன்னைக்கு. ஒரு நண்பர் சொல்றாரு, நடிகர் விஜயா ஐயா அவர் முதலமைச்சரே ஆயிட்டாரு, உங்களோட மனநிலை என்னவா இருக்கு, அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா. நேற்று விஜய் சார் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுங்களா, நீங்க எது வேலையும் பார்க்காதீங்கண்ணா, நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க யார், நாங்கன்னா எங்க மேல தாவேக்கான்ற ஒரு ஸ்டாம்பை குத்தாதீங்க, நாங்க மக்கள் 1,75,00,000 அறிவு குருட்டு கூட்டம், நாங்க பார்த்துக்கிறோன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க அண்ணனை நாங்க தானே உட்கார வச்சிருக்கோம், நாங்க தான் பதில் சொல்லுவோம். இனிமே எங்க அண்ணன் பதில் சொல்ல மாட்டாரு. கொத்தடிமைகள், இது வரைக்கும் கொத்தடிமைகள்னு ஒரு 2 வீரர் தான் பயன்படுத்துறேன், ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ். ஸோ இனிமேல் கொத்தடிமைகள் தான். அடுத்து எனக்கு வந்த ஒரு வாக்குமூலம்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், அதை அன்னைக்கு அவசர அவசரமாக எடுத்து போட்டேன். என்னன்னா எனக்கு வந்த ஃபோன் கால் இப்போ வரைக்கும் திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி பேசுகிறாங்க. ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணுன்றது என்னோட பழக்கம். யாரோட ஃபோன் காலுமே நம்ம முன்னாடியே அது தவறு, அவங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது. ரெக்கார்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் கதறினீங்கன்னா ரெக்கார்டு செய்யப்படும். சொல்லிட்டு இதில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ணப்படும். அது என்னோட யூடியூபில் டெலிகாஸ்ட் செய்யப்படும். ஸோ யோசிச்சு கால் பண்ணுங்கள். மற்றபடி கமெண்ட்டில் சொல்கிறவங்கள முகம் தெரியாமல் முகத்தை மறைச்சிக்கிட்டு கமெண்ட்டில் சொல்கிறவங்க அவங்களாம் நம்ம கணக்கிலேயே கிடையாது. அதில் ஒருத்தர் தான் சங்கி சாயம் ஊற்றினார். நான் எது சொன்னேன்னா, சனாதனத்தை எதிர்க்க போராளியாக இருக்கார் உதயநிதி. ஒரு மதத்தை சார்ந்த சொல்கிறவர் எப்படி சனாதனத்தை எதிர்க்க முடியும்? உடனே நீ சனாதனி ப்ரோ, சனாதன நானும் தான் எதிர்க்கிறேன். நான் இப்போது ஒரு மதத்தை சார்ந்து நிற்கலை, புரியுதுங்களா? ஒரு மதத்தை எடுத்து கையில் வச்சுக்கல. தன்னை ஒரு கிறிஸ்துவன் அடையாளப்படுத்திக்கிட்ட ஒருத்தர் எப்படி சனாதனத்தை ஒழிக்க முடியும்? அதை தான் சொல்ல வந்த கருத்து, புரியுதுங்களா? சனாதனத்தை இங்கே இருக்கணும்னு சொல்லி நான் பேசலையே. ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு சரியா புரியலைன்னா இப்போ இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பா.